ஹலோ சிலக்குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் அது வந்து எவ்வளோ மினிமலைஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட எப்படி வந்து அழகாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கேன். மோஸ்ட்டாக எல்லாருக்குமா இல்லை எனக்கு மட்டுமான்னு தெரியல, எனக்கு இந்த கழுவுற வேலை அப்படின்னாலே ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. கழுவணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுவே பெரிய வேலையாக இருக்கும். நம்ம காலையிலேருந்து சேர்த்து வச்சுருவோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் கழுவி வைக்கணும். ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் வந்து ஸ்லாபை வந்து எல்லாமே தூக்கி வெளியே வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பில் என்னெல்லாம் வச்சுருந்தேன் அப்படியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இது பார்த்தீங்கன்னா விம் தண்ணி, விம்மை வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றுனா 2 ஸ்பூன் தண்ணி அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் ஊற்றி நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த வைப்பர் வச்சே வந்து நல்லா வந்து அங்கே எந்த ஒரு டர்ட்டுமே இல்லாத மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நான் வாஷ் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனால் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இது ஒன்று நம்மளுக்கு க்ளீன் பண்ண வச்சுக்கிட்டே தான் இருக்கும். டெய்லி நைட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் எவ்வளோ டீப் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான். ஸோ மறுபடியும் வந்து நார்மல் வாட்டர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த வைப்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வைப்பர் யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு மாதிரி யோசிப்போம், அதனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எதுக்குடா கை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த வைப்பர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அன்ஹைஜீனாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம், சின்னவங்க பெரியவங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இந்த வைப்பர் வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஒரு 17 ரூபீஸா 18 ரூபீஸ்க்கா சரியா ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஸோ 50க்கு மேலேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு காயட்டும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய இருக்கிற எல்லா செடியும் எடுத்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்து மணி பிளான்ட்ஸ் வச்சுருந்தேன். அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து கப்பில் யூஸ் பண்ணியிருந்த எல்லா பிளான்ட்ஸுமே நான் எடுத்து வச்சு, ஸோ ஓகே இனி வந்து குட்டி குட்டியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட் பாட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறையா இடத்துல வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்கும். க்ரீனிஷாக இருக்கிறத பார்த்தா உங்களுக்கே கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்காக தான் வந்து வீட்டுக்குள்ளே மோஸ்ட்டாக பிளான்ஸ் யூஸ் பண்ணுறது. எனக்கு வந்து மோஸ்ட்டாக பிளான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அது வாங்கி க்ரோ ஆகலை அப்படின்னா மனசு உடஞ்சிரும். ஸோ அது ஒரு ரீசனுக்காக நான் வாங்கலை. ஸோ ஒரு தடவை தேக்கடி போயிருந்தப்போ நான் ஒரு பிளான்ட் அழகாக இருக்குது ஹேங் பண்ணுறதுக்கு அப்படின்னு வாங்கியிருந்தேன். நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அதுவே எல்லாம் உதிர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ விட்டவ தான் ஐயோயோ இதுக்கப்புறம் எதுவும் வாங்கி மனசு உடையக்கூடாதுப்பா சாமி அப்படின்ட்டு அதோடு விட்டுட்டேன். சரி ஓகே மினிமலாக என்ன பிளான்ஸ் வாங்க முடியுமா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து டிவி கிட்ட வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய கவுண்டர் டாப்பை. ஸோ ஃபஸ்ட்டு பிளேட்டில் பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தேன். ஆயிலு, சால்ட்டு, அப்புறம் கீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நைஃபு, அப்புறம் வந்து லைட்டர், இந்த மாதிரி இருக்கிற விஷயம், ஸ்பூன்ஸு, இந்த மாதிரிலாம் நான் அதில் வச்சுருக்கேன். செகண்ட் ட்ரேயில் பார்த்திங்கன்னா எக்கு அண்ட் காஃபி ஸ்டேஷன் இதுதான் வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக எல்லோரும் எக்கை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். ஸோ நான் இது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். அது கூடயே ஸ்பைசஸும் வச்சுருவேன். ஸ்பைசஸ்னால் இந்த மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வெஜிடபிள் பேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். எனக்கு இது கிஃப்டாக கிடச்சிது. அதில் ஒரு லேயர் எடுத்து நான் இப்படி ஸ்பைசஸ் எல்லாம் அந்த கடுகு, சீரகம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாமே நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது அந்த பிங்க் கலர் ட்ரேயில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் பேஸ்கெட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் இந்த கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இது மட்டும்தான் அதில் வச்சுருக்கேன். சரி ஓகே. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப
ஸ்பேஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும் அந்த க்ரீன் கலர் ட்ரேயில். அதனால் வந்து ஜஸ்ட் 2 பாக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். அதில் இன்னொன்றும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் அதில் வந்து இன்னொன்னா வந்து எந்த ஒரு கண்டெய்னர் எதுவுமே நான் வைக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக நான் அங்கே என்ன வைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய மணி பிளான்ட்டில் ஒன்று அங்கே நான் வச்சுக்கிறேன். 2னா அதில் வச்சுட்டு மற்றதில் வந்து கொஞ்சம் வந்து க்ரீனிஷாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரேவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 2யுமே. ஸோ சென்டரில் வந்து மணி பிளான்ட்டையும் வச்சாச்சு. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பாத்திரங்கள்லேயே வந்து ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிடும். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோட மினிமலான கவுண்டர் டாப் நான் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.